வெல்கம் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தலையோட பர்த்டே வேற. ஸோ எல்லாருமே ஜாலியாக வீட்டில் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழகான நாளில் உங்களெல்லாம் வா வான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷோ பார்க்க நான் கூப்பிடுறேன். என்னடா திடீர்னு இந்த பொண்ணு வா வான்னு கூப்பிடறாள் தானே யோசிக்கிறீங்க. பிகாஸ் இன்னைக்கு வா படத்தோட டீம் மெம்பர்ஸ் தான் நம்மளோட இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மே தினம் அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த பொக்கே கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். உங்களெல்லாம் மீட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டீசர் ட்ரைலர் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அமேசிங்கான ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் ஆக்சுவலாக நாங்கள் ஆடியோவோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் ஹேமந்த் வந்து பிளான் பண்ணி இல்லை நம்ம தனியாக ஒரு லான்ச்சாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் இன்றைக்கி லான்ச் பண்ணலான்னு பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே வந்து பயங்கர அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ரியலி ஹாப்பி. ஸோ மே டே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபிலிம் நீங்கள் தலையோட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க. தலை பர்த்டே அன்றைக்கும் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தலை ஃபேனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டபுள் டமாக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல? நிச்சயமாக. ஆக்சுவலாக அவங்க படமே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டியூ டு லாட் ஆஃப் ரிலீஸஸ் நாங்கள் அந்த இதில் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் கமிங் திஸ் மே. ஓகே ஃபைன். ட்ரைலர் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க சார் உங்களுக்கு? இல்லை, எப்போ வெயிட்டிங் தான் அந்த ட்ரெய்லருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டு அந்த ட்ரெய்லரை போட்டு வெளியில் எப்போ வரும்ன்றதான் எல்லாரோட வெயிட்டிங்காக வந்தது. அது போய் பார்ப்போம். அது என்னென்னா தடையறத்தாக்க என்ன இருந்தாலுக்கப்புறம் அருண் சாரை வந்து வேறு மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த கலர்ஃபுல் 100% இந்த ட்ரெய்லரில் இருக்குது. ஆக்ஷன் அன்லிமிட்டடாக இருக்குது. என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன். ஓகே ஃபைன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் லைட்டாக கோவம். எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ட்ரைலர் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ண வச்சிருக்கீங்களே. படம் எப்போ வரும்? நாங்கள் அவ்வளோ காத்துட்ருக்குமே. மே ரிலீஸ் தான். எவ்வளோ சைலண்டாக எப்பயுமே இப்படி தான் சைலண்டாக இருப்பார் இவர். எப்போதுமே குவைட்டாக இருப்பார். ஆனால் வேலை மட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஜென்ரலாக படத்தோட டைட்டில் வந்துட்டு ரொம்பவே கேட்சி அமையும். வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வானுவோம், எனிமையை பார்த்து வான்றது ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணுற வார்த்தை. அந்த ஓர் எழுத்து சொல்ல வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, நான் அது ஸ்கிரிப்டில் இருக்கும். அந்த அதிகமாக ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிற அதிகமான வார்த்தை தான் டைட்டிலாக யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே பண்ணுறது தான். அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டரில் இருக்கிற அதிகமான வார்த்தை வந்து டீலும் வா, இது ரெண்டும் தான் இருக்கும். அதில் வா வந்து சிங்கிள் வேர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாங்க, சிங்கிள் வேர்டு நல்லா இருக்கே சார், ஒரு வார்த்தை அந்த ஒரு அது வார்த்தை தானே, அது ஒரு வேர்டு வந்து ஒரு லெட்டர் வந்து வார்த்தை ஆகுதுல்ல, அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்கே சார், அதே வைக்கலாமே கொஞ்சம். நம்ம அந்த ட்ரைலர் நீங்கள் போஸ்டரில் பார்க்கும்போது ஒரு லென்த்தியாக ஒரு ட்ரைலர் வைக்கிறதுக்கும் ஒரே லெட்டரில் ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கும் அப்படி இருக்கும்ல, அது ஆமாம். அது வந்து அது ப்ரொடியூசர் சொன்ன ஐடியா தான் அது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, டீல் போடுறது ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஹீரோயினை லவ் பண்ணதே ஒரு டீல் விஷயமா தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். ட்ரூ படத்தில் இருக்கா அது மாதிரியான விஷயம்? இருக்கு. படம் பார்த்து படம் பார்க்கறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமே. அதுக்குள்ள லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் வசதியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் டீலும் அதில் ஒரு விஷயமா ஒரு ஃபைனலாக ஒரு டீல் ஒன்று இருக்கும். அது வந்து எடுத்துகிட்டு அவன் பண்ணானா இல்லையான்றது ஒரு விஷயம். படமே ஒரு ஸ்பீடான ஒரு படம். பைக் ரேஸு, ஆட்டோ ரேஸ், இந்த மாதிரி ரேஸு, பைக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். பைக் ரேஸ்ன்னு சொல்கிறேன், சாரி, ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பைக் சீசிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அவனோட. ஸோ அந்த எப்படி அவனோட இதுன்றது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. ஸோ நார்த் சென்னையில் இருக்க ஒரு பையன் எந்த அளவுக்கு துருன்னு இருப்பாரோ அதை கம்ப்ளீட்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கும் போது அருண் விஜய் தான் அந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பார்னு உங்களுக்கு கிளிக் ஆச்சா? இல்லை எப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ளே அருண் விஜய் சார் வந்தார்? ஆமாம், நிறைய சொல்லிட்டேன் நான் அதை பற்றி. என்னென்னா, இப்போ நான் படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணேன். அது அந்த ட்ரெய்லர் வச்சு தான் நான் அடுத்தது படம் பண்ணுறதுக்கான ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெய்லரோட யார் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நான் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மொதல் படம், அது போய் அப்ரோச் பண்ணி லேட்டாக ரொம்ப லேட்டாகுன்றது ஆஸ் யூஷுவல். அப்போ வந்து நான் ட்ரெய்லர் பண்ணி முடிச்சு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி நல்லா இருக்கடா படம் பண்ணுடா அப்படின்னு என் டேரக்டர்ஸ்லாம் சொல்லும் போது நான் அப்போ வந்து தடையர்த்தாக்க ரிலீஸ் ஆச்சு. தடையர்த்தாக்க பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அருண் சாரை பிடிச்சணும் எப்படியாவது. ஏன்னா அந்த அந்த ரெண்டை பொண்ணும் கண்ணுலே இருக்கும் எல்லாருக்கும். அந்த தடையர்த்தாக்கில் வர அந்த சிங்கிள் ஆமாம், அந்த கத்தி எடுத்துட்டு சிங்கிளாக ஓடி ரன் அப் வந்து இன்னும் அப்படியே கண்ணுலே இருக்கும். அது
அதுதான் அந்த ஒரு சீன் தான் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம அடுத்தது பண்ணால் வந்து அருண் சாருக்கு தான் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து அருண் சார் கரெக்டாக இருக்குன்னு அவரை பிடிக்கிறதுக்கு பல ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எப்படிலாம் வரணுமோ அப்படிலாம் வந்து பிடிச்சி ஓகே பண்ணிட்டேன். கடைசியில ஸ்கிரிப்ட் கேட்டோன்னு உங்களுக்கு டக்குன்னு தோணுன விஷயம் நான் கண்டிப்பா பண்ணியே திருப்பா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டா இருக்குன்னு யோசிச்சிங்களா? எப்படி இருந்தது? இல்லை எனக்கு அதான் நான் சொன்னேன், இப்போ தொடர்றதுக்கு அப்புறம் ஐ நீடட் ஒரு ஸ்கிரிப்ட் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும், ஒரு கவர்ற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஃப்ரம் குழந்தைங்கள்லேருந்து எல்லா தரப்பினரும் கவர் பண்ணுற மாதிரி. பட் இது கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அண்டு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஒரு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு கதையாக தெரிஞ்சுது. அண்ட் எல்லா விஷயங்களும் உள்ளே இருந்துச்சு. ஆக்ஷன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, காமெடி அண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் வில் டேக் அ ஷாட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். கார்த்திகா மேம் இந்த ப்ராசஸ்க்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க கேரக்டரைசேஷன் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹீரோயின் எல்லாமே ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வர இடம் எல்லாமே வந்து எல்லா படத்துலையும் ஹீரோயின் வரும்போதெல்லாம் ஒரு சாங் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வரும்போது ஹீரோயின் வரும்போதெல்லாம் ஃபைட் வரும். பிரச்சனையை கூடவே ஹீரோயின் கூட்டு வருவாங்க போல இருக்கு. ஹீரோயின் வர்றப்பெல்லாம் ஃபைட் தான். சார் எப்பப்பெல்லாம் ஹீரோயினை பார்க்குறாங்களோ அப்பப்பெல்லாம் ஃபைட் தான் வரும். ஹீரோ வந்து பார்க்கும்போதெல்லாம் ஃபைட் தான் வரும். அது இல்லாமல் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நாங்கள் டீமாகவே வந்து ப்ரொடக்ஷனில் பேசும்போது சார் அந்த இந்த ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் இப்படி பேசணும் சார், இப்படி ஒரு பவர்ஃபுல் டைலாக் இருக்குது சார் நான் வந்து சொல்லும் போது அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் இது வந்து சாதாரணமாக ஒரு யூஸ்வலாக ஒரு ஹீரோயின் வந்து பேசினா நல்லா இருக்காது, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொண்ணு பேசினா நல்லா இருக்காது, ஒரு மேன்லியாக இருக்கணும் சார். அவங்க எனக்கு கொடுத்த ஏன்னா அந்த டைலாக் அந்த மாதிரி, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக் அந்த மாதிரி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு பேசணும். அது அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சார் வந்து அப்படி கரடு முரடாக இருக்கும். அருண் சார் வந்து அவர் படத்திலே ஏன்னா அவர் பாடி அந்த மாதிரி தானே கரடு முரடாக தானே இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு ஹைட் வெயிட்டு அந்த பேசுறது அந்த பஞ்சு அவங்க கூட ஹீரோ மாதிரி பேசுவாங்க அவங்க கிளைமேக்ஸில். இவங்க 2 பேரும் கண்டு அதை நான் அந்த சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்க சொன்னாங்க, நீங்கள் யூஸ்வலாக ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பாருங்கன்னா அதுக்கப்புறமா நாங்கள்லாம் தேடி வந்து கார்த்திகா கரெக்டாக இருக்கும் சார். போல்டான ஒரு கேரக்டர். அந்த ஃபிசிக் தேவைப்பட்டுச்சு. அந்த ஹைட் வெயிட்டு அந்த ஹீரோயின் அவங்க தேவைப்பட்டாங்க கார்த்திகா. ஓகே கார்த்திகா மேமோட ஹைட் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிங்களா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களோ கார்த்திகா நம்மளோட? அப்பலாம் ஏதாவது திங்கிங் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லவே இல்லைங்க, சாரை விட குள்ளந்தாங்க அவங்க. நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா அவங்க பார்க்கிறதுக்கு she has that long neck, அதனால அவங்க ட்ரங்க் கூட நல்லா லாங் டார்சோ, ஸோ அதனால she looks tall. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தவொடனே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருந்துச்சு, ஹைட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஹைட்டாக. அப்புறமா அதெல்லாம் வந்து ஆளை வச்சு செட் பண்ணி தூரத்துலேருந்து பார்த்து சொல்லுங்கன்னெல்லாம் சொல்லி பார்த்து நிற்கும் போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேயே அதெல்லாம் நடந்துச்சு. அசிஸ்டன்ட் பையன் பார்த்துட்டானே நீங்கள் தான் ஹைட்டு, ஓகே தேங்க்யூ. ஸோ இது மாதிரிலாம் நடந்துச்சு பயங்கர. இந்த விஷயம் கார்த்திகாக்கு தெரியுமா? இப்படிலாம் திருட்டுத்தனமா செக் பண்ணியிருக்கீங்க ஹைட்டு? இல்லை அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், அவங்கள்ட்டே சொல்லிட்டேன். ஸோ she's very cool, very friendly, nice actress to work with. வேலு வெற்றி வேலுங்க, எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிட்டே இருக்குங்க, எங்க அம்மா கத்திட்டே இருக்குங்க, அதாங்க என் வீடு. சத்தியமா என் லைஃப்ல நடக்கிற மாதிரி லவ் ஸ்டோரி எவன் லைஃப்லயும் நடக்காது. சாமி கண்ண கொத்தாது, கடலோ வத்தி போகாது, உள்ளுக்குள்ள என்ன எண்ணம் சொல்லி போயண்டி. And then ப்ரொடியூசர் சார் நீங்கள் தான் சொல்லணும், இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, எப்படிப்பட்ட ஐடியா இருந்துச்சு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது, ரொம்ப கேட்சியாக தோணுன விஷயம் என்ன அந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து டைரக்டரோட தெளிவு. சரி, ஒரு ப்ரொடக்ஷன் ஹீரோ மற்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் கூட ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. அவங்களுக்கு அதில் விஷயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் எல்லா முக்கியமான டிசிஷன் மேக்கிங் எங்கள்கிட்ட தான். ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணும்போது ஜென்ரலாக உள்ள எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கணும், இந்த படம் பண்ணணும் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் மீறி அந்த டைரக்டருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரொடியூசர் வில் ஆல்வேஸ் ஹேவ். அது ஹி ஹேட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ அந்த என்னது டிசிஷன் மேக்கிங் வந்து 1 வீக் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லை. அவர் கதை சொன்னார், ஹீரோ ஓகேன்னா பண்ணிடலாம் அப்படின்னு. நான் காலைல கேட்டேன், ஈவினிங் ஹீரோ கதை கேட்டாங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு சைன் தேவி. உடம்புல அங்க எங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சாதான் பசங்க பாப்பாங்க, இல்லன்னா வீட்டு வேலை செய்யறா ஏன்னு நினைச்சுப்பாங்க. எங்க தெரிஞ்சாலும் நீ ஆயாம இருப்ப. லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா எதிரி வேணும். அதான் பார்த்தாலே போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். வா படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கியூட்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல இப்ப சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. வா படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. கார் ஓட்டுற மாதிரி கார்த்திகாக்கு ஒரு சீன் இருந்து கியர் எங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி திருன்னு கார்த்திகா முடிச்சாங்களாமே, கரெக்டா இப்படி நடந்துச்சா? தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே. பாவம் அது பார்க்கும் போதெல்லாம் ஏன் பையன் இப்படி எம்பாரஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும். என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீனே அதான் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாங்க எங்கள் ஸ்கெடியூலில். நாங்கள் அப்போது காரில் அவங்க வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சீன். ஸோ உள்ளே தான் வந்து ஹாய் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேமரா வண்டிக்குள்ளே வச்சுட்டாங்க. பின்னாடி சதீஷ் வந்து படுத்துக்கிட்டு இருக்க வண்டியில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த சீனு. டிக்கியில் வந்து சார் இருக்காரு, அந்த பக்கம் மானிட்டர் பார்த்துட்டு எல்லாம் வண்டி வந்து டிராவலிங்லேயே. ஆமாம், அதுதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லா டேரக்டரும் அப்படி தான் பண்ணணும். வேறு வழி கிடையாது. பின்னாடி மானிட்டர் பார்த்துட்டு அவர் தான் ஆக்ஷன் கட்டெல்லாம் சொல்கிறதுல பின்னாடி இருந்தாங்க கேமராமேன் எல்லாரும் பின்னாடி. ஸோ வண்டி எடுக்க போகிறாங்க. பரபரப்பாச்சு எல்லாம். ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னோடனே ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு சி கேமன் ஆஸ் அருண் கியர் எப்படி போடுறது அப்படின்னா, நான் டக்குன்னு எனக்கு ஒரு ஷாக். உடனே திரும்பி சிவா தரப்பா சார் கதை சொன்னீங்களா சார் அப்படின்னா, சார் அவங்க அம்மா நல்லா ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க சார். ஷி வாஸ் லைக் அந்த ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ ஷி வாஸ் லைக் டென்ஸ்ட் அதை ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேரை வந்து ஏற்றுற லெவலுக்கு போய் மிஸ் ஆகி அதெல்லாம் காப்பாற்றினது அது வேறு விஷயம். ஒரு சில வித்தைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. பட் இட் வாஸ் ஃபன். பட் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சி தான் இருந்தோம். நல்ல வேளை அந்த எபிசோடு கொஞ்சம் சின்னதாக அதனால எஸ்கேப்பு. முடித்தோடனே நான் டேக் ஓவர் பண்ணிவிடுவேன் வண்டியை. ஸோ அதனால் அது ஜாலியாக இருந்தது. ஒரு சூப்பர் ஹீரோ பக்கத்துல இருந்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு கார்த்திகாவை பத்தி பேச சொன்னா எந்த அளவுக்கு வாரி விட்டாங்க பாத்தீங்களா? ஆனா வந்துட்டு அவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே சீக்ரெட் தெரியாது. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அருண் விஜய் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜென்ரலா லைஃப்ல பண்ண ஏதாவது இது மாதிரி நாட்டியான விஷயம் ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? சாரை பற்றியா? எஸ். நைட்டு ரொம்ப நேரம் முழிக்க கெப்பாசிட்டி இல்லை. டக்குன்னு தூங்கிட்டு வரேன். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஒரு எல்லாரும் ஒரு ஸ்லீப்ஸ் ஏர்லி. ஓகே. அது வந்து இப்போ எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா கூட அப்படியே கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கலண்டு போகும். அது வந்து அவருக்கு பற்றி சொல்ல வேண்டிய ஒரு ஜெனரலா வீட்ல இருக்க குட்டி பசங்க. இப்ப நான் கொஞ்சம் இருந்தா நான் இப்ப கொஞ்ச நேரம் முழிச்சு இதுக்காகவே இவங்களுக்காகவே நான் கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம் முழிச்சிருப்பீங்க? இல்ல ஒரு half an hour எக்ஸ்ட்ரா கிரேஸ் பீரியட் வந்திருக்கு இப்போ. இல்லை பிகாஸ் ஒர்க் அவுட் காலைல முடிச்சுட்டு கிட்டப்ப அந்த ஒரு இது. பட் இவங்கெல்லாம் ஜாலியாக முடிச்சுட்டு போனாங்க. இது வரைக்கும் படம் பார்த்துட்டே போட்டுட்டு இருந்தால் கூட அப்படியே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் எனக்கு ஐம் வெரி கிளியர். எவ்வளோ லேட் நைட் டே நைட் அப்படியே ட்ராவல் ஆனால் கூட ஆகிடும். பட் என்னென்னா எனக்கு கண்ணு மட்டும் ரெட் ஆகிடும். அது மட்டும் ஐஸ் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அது சில பேருக்கு சில இதில். பட் ஆஃப்டர் 12 பார்த்தீங்கன்னா என் கண் அப்படியே லைட் அப்போ தெரிஞ்சிடும் டைம் ஆகிட்டு இருக்கு அப்படி. ஸோ அது ஐஸ் வச்சு ஐ கீப் இட். பட் வி ஒர்க் லைக் தட். டே அண்ட் நைட் நாங்கள் தடையர் தாக்க பண்ணும் போதெல்லாம் கண்டினியூஸ் நைட்ஸ் சீன்ஸ் தான். ஸோ நம்ம படத்துலையும் வி ஹேட் அ கப்புள் ஆஃப் நைட் ஸ்கெட்யூல்ஸ். ஆஷ்ரம் போர்ஷன் ஒன்று இருக்குது. அது ஒன் ஆஃப் தி ஹைலைட் படத்தில் அந்த ஆஷ்ரம் சூப்பர். அது ஐ திங்க் இட் வில் பி மோஸ்ட் டாக்ட் அபவுட் சீன். படம் வரும்போது தெரியும். ஓகே. அம்மா சென்டிமெண்ட், லவ், காமெடி இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அந்த படத்தில். ஹீரோட அம்மா வந்து ரேணுகா மேடம் பண்ணியிருக்காங்க. படத்தோட வில்லன் வந்து மிஸ்டர் கல்யாண், டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி ரீ என்ட்ரி அவர் ஜெனரலா டான்ஸ் சொல்லி தரும்போது கொஞ்சம் டெரரான லுக் தான் அவருக்கு இருக்கும். வில்லனா வேற மிரட்டிட்டாரா? நீங்க சொன்னதுதான், அவரை பாக்கும்போது டெரரா இருக்கும். அவர் கண்ணு ஒரு மாதிரி ஒரு பயமாவே இருக்கும். அத கரெக்ட்டா பார்த்துட்டு இந்த இவர்தான் கரெக்ட்டா இருப்பார். அந்த சொன்னனு ஒத்துக்கிட்டாரா? நீங்க வில்லனா பண்ணனும் சார் திரும்பவும் அப்படினு சொன்னனே. ஆமா, கதை அந்த சீக்வென்ஸ் சொன்னனே பிடிச்சு போச்சு அவருக்கு. கண்டிப்பா பண்ண சிவா, ஆல்ரெடி எல்லாரும் என்ன இப்படி தான் திட்டிட்டு இருக்காங்க, இப்படியே இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. கொஞ்சம் உடம்பு இடமெல்லாம் இழைச்சிட்டு நான் வந்துடுறேன். அவர் அதுக்கு மெனக்கெட்டு பண்ணாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அண்ட் வம்சி இதுல பண்ணிருக்காரு. தடையர் தாக்க வம்சி பண்ணிருக்காங்க ரோல் இன் திஸ். அப்புறம் ஜேபி சார் பண்ணிருக்காங்க. அப்புறம் சதீஷ் கமெடியன் சதீஷ். அந்த மாதிரி நிறைய சுஜா வருணி, ஷீ இஸ் ஆல்சோ டன் a character. ஓகே. சதீஷ் என்ன கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணிருக்கார்? காமெடியன். எந்த மாதிரியான காமெடியனா வர்க் பண்ணிருக்காருன்னு சொல்லி கேக்குறேன். இல்ல ரொம்ப ஜாலியா இருக்க எங்களுக்கு எல்லாரும் எனக்கும் சதீஷ்க்குமே இது வந்து ஒரு புது ஸ்டைல் தான். ஏன்னா இது ஒரு நார்த் சென்னையில் இருக்கிற பசங்க அப்படின்னும் போது அந்த ஸ்லாங்கு அந்த அது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அது அவங்க சதீஷ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி. சதீஷ் நல்ல நார்த் சென்னை ஸ்லாங் பேசுறாரு. இல்ல அவருமே நார்த் சென்னை இருக்காது, லோக்கல் சென்னை ஹவுசிங் போர்ட் பசங்க எப்படி பேசுவாங்களோ அதுக்குன்னு ரொம்ப இஸ்துக்குன்னு ரேஞ்ச் எல்லாம் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் கேஷுவலா நார்த் சென்னையில போனா எப்படி பேசுவாங்க பக்கத்துல, அங்கங்க ஒரு வேர்ட்ஸ் வரும், அங்க அந்த மாதிரியா ஒரு கலோக்கலான ஒரு தமிழ்.
ஸோ எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். சில பேர் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்கள்ட்டேருந்து 2-3 வேர்ட்ஸ் எடுத்து போட்டு அந்த மாதிரி ஸோ அது ஒரு புதுசாக இருந்துச்சு. அண்ட் சதீஷ் இதில் த்ரூ அவுட்டாக என் கூட ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான பசங்க. இதுக்கான சாங் சீக்வென்ஸ் வேற நடுவில் வந்துட்டு இருக்கோம்ல, சாங் சீக்வென்ஸ் பத்தி சொல்லுங்க, சாங்ஸ் பத்தி சொல்லுங்க. சாங்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு தமன். பிகாஸ் ஐவ் ஆல்ரெடி ஒர்க்ட் தடையர் தாக்கலையும் பண்ணார். ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் வந்து வெஸ்டர்ன் நம்பர் இருக்குது, வா டீல்னு ஒரு சாங்கு, அப்புறமா அந்தரு சாங் வந்து ஒன் ஆஃப் ஒரு மாஸ் சாங்கு. ஓகே, அதாருக்கு அப்புறம் அந்தரு கேக்காகும் அப்படின்னு அவ்வளவுதான் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு அந்தரு சாங்குக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸே வந்து உன்னோட ஃபிகரை பற்றி சொல்கிறா அப்படின்னும் போது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பைக்கு, சிக்னலு, ஆயிலு, ஸோ இந்த பைக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சே அவனை வர்ணிப்பான் அந்த பொண்ணை. ஸோ தட் இஸ் சம்திங் நியூ. அதனால தான் அது ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. பாடி காட்ட முடியுமா எங்களுக்காக? அந்தரு 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 உன்னை பார்த்ததுமே என் மனசு அந்தரு 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 உன்னை பார்த்ததுமே என் மனசு அந்தரு. அவளை பார்த்தா நோடி ஆகி போட்ட லூசுடா, ஹவுசிங் போடுடா, ஐடி ரைட்டுடா, அவளை வந்த பின்ன நானும் இப்ப தோல்டுடா. அந்தரு 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 அட மச்சானோட லைஃப் இப்போ ஸ்ப்ளெண்டர். அந்தரு 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 அட மச்சானோட லைஃப் இப்போ ஸ்ப்ளெண்டர். வா படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஏன்னா நம்ம ஷோல இப்ப சின்ன கமர்ஷியல் பிரேக். நீங்க தடையற தாக்க படத்துல இருந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இதுல ரொம்பவே பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்தே தரும் வா படத்துல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதான் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் லவ் ஸ்டோரி தான் அந்த ஸ்கிரிப்ட். அது ஓப்பனிங்லேருந்து ஒரு அதாவது ஃபைட்டு நீங்கள் வரும்னு நினைக்கும் போது வராது. வராது. அதுதான் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். திணிக்கப்பட்ட விஷயங்கள் ஃபைட் இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டே இன்டர்வல் கிட்ட தான் வரும். ஸோ அது வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படா அடிக்க போகிறான், என்ன நடக்க போகுது, என்னோட பிரச்சனை மாதிரி இருக்கும். பட் இட் வில் பி லைக் ஸோ தட் ட்ராவல் வந்து அது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அது ரொம்ப முக்கியம். எப்படா அடிப்பானாலும் சரி நினைக்கும் போது கரெக்டாக அங்கே வரும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் கரெக்டாக அமைஞ்சு. சேஸ் இருக்குது படத்தில், வந்து கார் சேஸ் இருக்குது, இந்த பைக் சீசிங் ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. நானுமே வந்து அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வேலை கிடைக்கும், ஒரு பைக் சீசிங் பண்ணுற ஒரு விஷயம். அது என்னென்ன கேரக்டர்ஸ் அதில் சந்திக்கிறான் அப்படின்றதெல்லாம் பயங்கர காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா பயத்தில் டக்குன்னு தயவு செஞ்சு இப்போ மனத்தை வாங்கிறாங்க, இப்போ அந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. சில பேர் வந்து வீம்புக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஒரு RRல வச்சு ஃபுல்லாக ஒரு தீம் வச்சு அந்த ஃபுல் எபிசோடையும் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் லைக் வாஸ் ஃபன். சேசிங்லாம் எஸ்பெஷலி டு அப்ரிஷியேட் கேமராமேன் கோபி ஜெகதீஸ்வரன். அவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா சும்மா பேச்சுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, லிட்டரலாக அந்த இறங்கி வேலை பார்ப்பார்ல. அதாவது நான் கேமராமேன் அசிஸ்டன்ட் அனுப்புறது அப்படி இல்லாமல் ஹி ரியலி ஒர்க். நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் அவரும் அந்த மெனக்கெடல் இருக்கணும்ல. ஸோ தன்னோட படம்ன்ற ஒரு ஒப்பீனியன் அவங்க மனசுக்குள்ள வந்தாதான் அந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுவாங்களோ. ஸோ அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெரி ஹாப்பி. அதாவது அவங்களோட இன்புட் விட்டு போனோம், அதுவா குறுக்க வந்து நிக்குது. ஓகே ஃபைன்.
அண்ட் தென் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டே வரும். முக்கியமா எல்லா யங் கேர்ள்ஸுமே நோட் பண்ற விஷயம் என்னன்னா, என்னமா பாடி மெயின்டைன் பண்றாப்பா, கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பசங்களுமே வந்துட்டு அருண் விஜய் என்னதான் டயட் ஃபாலோ பண்றாருன்னே தெரியலையே, பயங்கர ஃபிட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி படங்களும் வந்துட்டு உங்களை நல்லா போர்ட்ரேட் பண்ற மாதிரியான ஃபிலிம்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களோட டயட் சீக்ரெட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் எங்களுக்கு. டயட் ஒன்றும் இல்லை, ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ். ஜென்ரலாக கார்ப் நான் சாப்பிட்றது ரைஸ் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். ஸோ என்ன இருந்தாலுக்கு கொஞ்சம் ஓவர் டூவாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ டீல் அப்போ வந்து நான் கொஞ்சம் சார் அது ஒரு ரஃப்பாக இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்க பையன் எப்படி இருப்பான் அதுதான் அந்த பேட்டர்னில் தான் வி டிட். ஸோ அதுக்கான டயட் என்னென்னா சும்மா இருப்பான், பட் யூ ஷுட் லுக் மேசிவ் அப்படின்னு நினச்சோம். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபிசிக் தான். யூனிட்டுக்கே சேர்த்து சார் டயட் இருந்துருவாங்க. ஸோ நாங்களாம் இருக்க வேணாம்ல. இவங்க ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வரும், நாம பக்கத்தில் நின்று பார்த்துட்டு நான் என்னோட சப்பாத்தியும் இல்லை நான் அப்பப்போ கொஞ்சம் எடுத்துப்பேன். என்ன எடுத்துப்பீங்க? சப்பாத்தி எடுத்துப்பீங்களா, சிக்கன் எடுத்துப்பீங்களா? அதாவது அதையும் சாப்பிடுவாரு என்னையும் சாப்பிடுவாரு. அதுதான் சொல்றேன். பார்க்கும்போதே நல்ல குழந்தை வளமா இருக்குன்னு தெரிய வேண்டாம். கல்லங்கோட எல்லாம் வளர்ந்த உடம்பு வச்சா. ஓகே ஃபைன். வா படத்தை பத்தி ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டர் அழகா ஒரு 2 வார்த்தை வச்சிருக்காரு, சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். கமர்ஷியல் கவிதைன்னு இருக்கு. கமர்ஷியல் கவிதை. ஆமா தேங்க்ஸ் சார், நான் மறந்துட்டேன். ஆமா ஆக்சுவலி என்னன்னா கமர்ஷியல் வந்து நம்ம வந்த ரிவெஞ்ச் தான் ஒரு கமர்ஷியல். இவரோட ரிவெஞ்ச் எல்லாமே ஆக்சுவலி இவரோட பர்சனல் ரிவெஞ்ச் இருக்காது. பர்சனல் ரிவெஞ்ச் வரும் படத்துல, ஸ்கிரிப்ட்ல சொல்றேன். பர்சனல் ரிவெஞ்ச் வரும், அதுவே வந்து காமெடியா தான் பண்ணுவார். அடிக்க போறோன்னு தெரியும், அந்த இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு போறது தான் கதை. இப்போ இன்னைக்கு முடிவு பண்றோம், நம்ம இன்னையிலேருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதான்னு முடிவு பண்றோம். அடுத்த 10 செகண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகினா அந்த இடத்துக்கு நம்ம போயே ஆக வேண்டியது இருக்கும். அங்கே போனால் தான் கதை முடியும். ஸோ போகக்கூடாத இடத்துக்கு போகிறோம், போனால் அங்கே போய் நம்ம எப்படி நடந்துக்கணும், இவர் நடந்துக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கும். அது காமெடியாவே தான் இருக்கும். ஓகே, அந்த காமெடியான விஷயங்கள் தான் கமர்ஷியல் கவிதைன்னு அவர் சொல்லிட்டாரு. இதுவுமே அவர் எடுத்து கொடுத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லணும் அருண் விஜய் சார், நீங்க சொல்லணும். இப்போ ஒரே வார்த்தையில வா படம் என்ன? நம்மளே சொல்லிக்கலாமா? நம்ம அதான் நம்ம படத்தை ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார் படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு எக்கச்சக்கமா நிறைய பேர் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தான் சொல்லணும் உங்களோட டைட்டில்ல வேற வான்னு வச்சு தியேட்டருக்கு வேற கூப்பிட்டுட்டே இருக்கீங்களா? வந்து பாருங்க, கூப்பிட்டாச்சு. பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் வந்து இந்த ஒரு வார்த்தையில படத்தை பத்தி இதெல்லாம் வந்து அது சொன்னாங்க. அதாவது ஆடியன்ஸ் வந்து அதை சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் வான்னு வச்சு அவங்கள வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஒரு வார்த்தையில் அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் தில்லா கூப்பிட்றோம்ல, அந்த தில்லை வந்து பாருங்க. சத்தியம் சவால்னு சத்தமாக பேச நான் ஒன்றும் சாணக்கியம் இல்லை. சாதாரணமாக பேசி ஆப்பு வைக்க சகுனியும் இல்லை. சராசரி மனுஷன். என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன். வேலு வெற்றி வேலுங்க, எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிட்டே இருக்குங்க. எங்க அம்மா கத்திட்டே இருக்குங்க. அதானே என் வீடு. சத்தியமா என் லைஃப்ல நடக்கிற மாதிரி லவ் ஸ்டோரி எவன் லைஃப்லயும் நடக்காது. சாமி கண்ண கொத்தாது, கடலோ பத்தி போகாது, உள்ளுக்குள்ள என்ன எண்ணம் சொல்லி போயண்டி. என்ன வேலை? பைக் சீசிங். உடம்புல அங்க எங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சாதான் பசங்க பாப்பாங்க. இல்லனா வீட்டு வேலை செய்யற ஆயான்னு நினைச்சுப்பாங்க. எங்கெங்க தெரிஞ்சாலும் நீ ஆயாம இருப்ப. லைஃப்ல ஜெயிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா எதிரி வேணும். அதான் பார்த்தாலே போடுவேன்னு சொல்லியிருக்கிறேனே. தொட்டு பார்க்க ஆசைப்படுறவன் தான் இந்த ஊர்ல இருக்கான். திறந்து பார்க்குற தைரியம் இந்த ஊர்ல ஒரு ஆம்பளைக்கும் இல்லை. அது நம்ம வேகம் இல்லை, நம்ம அடியும் இல்லை. இவன் வேற. வேணாம் தானே விட்டு போனோம், அதுவா குறுக்க வந்து நிக்குது. ஒரு சின்ன டீல் போட்டுக்கலாம். லைஃப்ல
வீட்டில் ஜெயிச்சவனை கேட்டால் ஜெயிச்சதை பற்றி சொல்லுவான், தோத்தவனை கேட்டால் ஜெயிக்க போகிறத பற்றி சொல்லுவான். நீ ஜெயிச்சிட்ட, நான் ஜெயிக்க போகிறேன். இப்போ ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு May 1 அன்னைக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? படத்தை பத்தியும் சரி, இந்த நாளை பத்தியும் சரி. முதல்ல எல்லாருக்கும் இன்றைக்கு உழைப்பாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு மே தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த நல்ல நாளில் எங்களோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ட்ரெய்லரை பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி. ஸோ இந்த மாதம் படம் வெளிவரப்போகுது. இது வா படம் என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக அவங்க எல்லாரையும் ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஃபன் ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு அஜித் சார் பர்த்டே. ஸோ அஜித் சாருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்கும் இன்னைக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், சிவா சார் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு? எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினம் இன்னைக்கு. உழைப்பாளர் தினத்துக்கு சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் அஜித் சார் பிறந்தநாள் தானே, தலை பிறந்தநாளுங்க, ஹாப்பி பர்த்டே தலைக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டார் சார். நீங்கள் சொல்லணும். அனைவருக்கும் மே தின உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உழைப்பாளி வந்து எல்லாருக்கும் அம்மா தான். அவங்களோட உழைப்பு தான் பிக்கெஸ்ட். ஸோ என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என் அம்மா. ஸோ எனக்கு உழைப்பாளர் தினம்னு எனக்கு அம்மா தான் ஞாபகம் வராங்க. படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு மே தினம் உங்களுக்குலாம் ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.